ஜோதிட தகவலில் நவகிரகங்களின் காரகத்துவத்தை பற்றியும், நவகிரகங்கள் நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கின்றது, நவகிரகங்களின் லீலைகள் பற்றியும் உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் நேற்று உங்களிடம் சனி பகவானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறினேன். அதாவது சனி பகவான் ஆயுள் ஆரோக்கியத்திற்கும், தொழில் ரீதியாக தொழில் அமைப்புகள் வேலையாட்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரகன். சனி பலமாக இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டாகும், சனி பலகீனமாக இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சனி பலமாக இருந்தால் அதாவது வேலையாட்களால் அனுகூலங்கள் இருக்கும். சனி பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்றெல்லாம் கூறினேன். இன்று உங்களிடம் அதாவது ஒருத்தருக்கு யோகங்கள் இருப்பது முக்கியம் இல்லை, அந்த யோகமானது அதாவது எதுவுமே அடைய வேண்டிய காலத்தில் அடைந்தால்தான் அந்த அடைவதற்கான பலன்கள் இருக்கும். அதுவே ஒருவருக்கு ஒரு நல்ல பலன்கள் அடைவதற்கு தடை தாமதம் ஏற்படுகிறது என பார்த்தால் அதற்கு முக்கிய காரகன், தடைகளுக்கு காரகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அதனை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. பொதுவாக பார்த்தீங்க என்றால் ஒரு ஒரு இப்போ ஒரு யாருக்குமே சரி, அவர் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, கல்வி என்பது அழிக்க முடியாத செல்வமாகும். அந்த கல்வி செல்வமானது சரியாகவும் சரியான வயதில் கிடைப்பதும், அது மட்டுமின்றி அந்த கிடைத்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமும் அமைவது அவ்வளவு எளிதல்ல. சிலருக்கு கல்வி கற்கக்கூடிய யோகமானது இருக்கும், அந்த கற்ற கல்வியை பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலை உண்டாகும். அந்த மாதிரி பாதிப்புலாம் யாருக்கால ஏற்படுதுன்னு பார்த்தா சனி பகவானால கூட ஏற்படுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவானவர் 4ஆம் வீட்டை பார்வை செய்தால், 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்தால் படித்த படிப்பை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அவங்க படித்தது ஒரு லைனாக இருக்கும், வேலை செய்கிறது தொழில் பார்க்குறது ஒரு லைனாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக பார்த்திங்கன்றால் ஒருத்தருக்கு திருமண வயது அடைந்தவர்களுக்கு காலகாலத்தில் திருமணம் நடப்பது தான் மிக மிக முக்கியம். சிலருக்கு பார்த்தால் சம்பந்தமே இல்லாமல் திருமணமானது தாமதப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதுக்கெல்லாம் யார் காரகன் பார்த்தால், ஓரளவுக்கு திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தால் அதுக்கு சனி பகவான் கூட முக்கிய பங்கு வகிக்கிறார். ஒரு பக்கம் ராகு கேது தோஷம் மற்ற தோஷங்கள் இருந்தால் தாமதப்படுதுன்னு சொன்னா கூட, ஒருவரின் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டையோ குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டையோ, கலத்தரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 7ஆம் வீட்டையோ, 7ஆம் வீட்டு அதிபதியையோ, கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனையோ சனி பார்த்தா, சனி பார்வை இந்த கிரகத்துக்கு இருந்தால் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை, சுக்கிரனை, 2ஆம் வீட்டை, இந்த வீடுகளை சனி பகவான் பார்வை செய்தால் அவங்களுக்கு பார்த்தால் அந்த திருமணமானது காலாகாலத்தில் நடக்காமல் தாமதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு காரகம் என்ன விஷயம் சொன்னால், சனி பார்வையை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நவகிரகங்களிலே சனி பார்வையானது மிக மிக ஒரு கொடிய விஷயமாகும், கொடிய அமைப்பாகும். கொடிய பார்வைன்னா, அதாவது சனி பகவான் தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்வை செய்வார். எல்லா கிரகமே தான் இருக்கிற வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பாங்க. ஆனால் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டையும் பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதாவது தான் இருக்கிற வீட்டிலேருந்து 3ஆம் வீடும் 7ஆம் வீடும் 10ஆம் வீட்டை சனி பார்ப்பார். அதாவது ஜனன காலத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தை சனி பார்த்தால் அவங்களுக்கு பார்த்தா உடல் ஊனங்கள் ஏற்படுகிறது. 2ஆம் வீட்டை பார்த்தால் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. 3ஆம் வீட்டை சனி பார்த்தால், குரு பார்த்தா நல்லதுன்னு சொன்னேன், அதுவே சனி பார்த்தா 3ஆம் வீட்டை பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா இளைய உடன்பிறப்பு மூலமாக தோஷங்கள் உண்டாகிறது. 4ஆம் வீட்டை சனி பார்த்தால் சொத்துகள் அமையாது, அப்படி அமைஞ்சாலும் அதை அனுபவிக்கிறது தடை உண்டாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டை சனி பார்த்தால் புத்திர பாக்கியம் தாமதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டை சனி பார்க்கறான்னு வச்சுங்க, சனியோட பார்வை 6ஆம் வீட்டுக்கு இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அளவு கடந்த எதிர்ப்புகள்
எதிரிகளை சமாளிப்பதே ஒரு வேலையாகி போய்விடும். அதுவும் சனியை 6ஆம் வீட்டை சனி பார்த்து 6ஆம் இடமானது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்து அவங்களுக்கு அந்த சனியோட புத்தி நடைபெறுகின்ற பொழுது, சனியோட திசை நடைபெறுகின்ற பொழுது வேலைக்காரங்களோட எதிரிகளை சமாளிப்பதே ஒரு பெரிய வேலையாயிடும். 7ஆம் வீட்டை சனி பார்த்தால் திருமணமானது தாமதப்படக்கூடிய சூழ்நிலையும் கூட்டாளிகளால் அனுகூலமற்ற பலன்களும் உண்டாகும். 8ஆம் வீட்டை சனி பார்த்தால் ஆயுள் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்குன்னு சொன்னா கூட சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். 9 சனி பார்க்கிறது தந்தைக்கு சோதனையாகும். 10 சனி பார்த்தால், அதாவது ஒரு ஜாதகத்துல 10 சனி பார்த்தா அவங்க எவ்வளவுதான் போராடினாலும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய தடங்கள் உண்டாகும். எதிலுமே எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். கடினமா உழைப்பாங்க, அந்த உழைப்புக்கான பலன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 10 சனி பார்த்தா ஏற்படுகிறது. 11ஆம் வீட்டை சனி பார்த்தால், சனி பகவானானவர் 11ஆம் வீட்டை பார்த்தால் மூத்த சகோதரர்களுக்கு பாதிப்புகள், மூத்த உடன்பிறப்புக்கு தோஷம். 12ஆம் வீட்டை சனி பார்த்தால் அவங்களுக்கு பார்த்தால் ஏற்படக்கூடிய விரயங்களானது வீண் விரயங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 2, 12 ஆகிய பாவங்களை சனி பார்க்கின்ற பொழுது வலது கண்ணும் இடது கண்ணும் பாதிக்கக்கூடிய ஒரு அவலநிலை உண்டாகிறது. சனி பார்வையை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். ஒருத்தருக்கு திருமணமானது தாமதப்படுறதுக்கெல்லாம் காரகன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஆசைப்படுவார்கள். அந்த வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சில பேர் ஒரு புதிய வீடு வாங்குவதற்கு, புதிய பொருட்கள் வாங்குவதற்கு தான் ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் சில பேருக்குலாம் குறிப்பிட்ட சில பேருக்கு பார்த்தீங்கன்றால் பழைய வீடுகளை வாங்கி அதனை பழுது பார்த்து அதனை உபயோகிக்கக்கூடிய அமைப்பு. பழைய பொருட்களை, வண்டி வாகனங்கள் போன்றவற்றினை பழைய பொருட்களை வாங்கி அதனை பழுது பார்த்து பயன்படுத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு யோகம் உண்டாகும். அந்த யோகமானது யாருக்கு ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீடு வாகன யோகம் 4ஆம் பாவத்தை வைத்து சொல்லலாம்னு சொன்னா கூட அந்த 4ஆம் பாவத்தில் சனியோட ஆதிக்கம் வந்துச்சுன்னா, சனி 4ல் இருந்தாலோ, 4ஆம் இடம் சனியோட வீடாக இருந்தாலோ, 4ஆம் அதிபதி சனி சேர்க்கப்பட்டிருந்தாலோ, சனி நட்சத்திரத்தில் 4ஆம் அதிபதி இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தா பழைய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பழைய பொருட்கள் மூலமாக அனுகூலங்கள், ஏற்றங்கள், உயர்வுகள் உண்டாகும். அதாவது சனி பகவானானவர் நவகிரகங்களே மிக முக்கிய கிரகமாகும். அதனை பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் நேற்றும் சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன். நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகின்ற போது சனி பகவானை பற்றி மேலும் சில வார்த்தைகள், சனி பகவான் சனி திசையில் ஏற்படக்கூடிய பலன்கள், சனி எப்படிப்பட்டிருந்து திசை நடந்தால் நல்ல யோகம், ஏற்றம், உயர்வு என்பதனை பற்றி உங்களிடம் தெள்ள தெளிவாக கூற உள்ளேன். நன்றி, வணக்கம்.